ஹலோ ஸ்டீஃபன். சொல்லு மச்சி. எங்கடா இருக்க? 5 மினிட்ஸ்டா, வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வாடா மச்சி, 5 மணி ஆச்சு. சரிடா, வரேன் 5 நிமிஷம். ஓகேடா. எங்கடா அவன்? ஃபோன் எடுக்க மாட்டான்டா. அவனுக்கு தான் டைம் சொல்லியாச்சுல, அப்புறம் லேட்டா வரா. ஃபோனை கூட. என்ன தலை? முத்தே வேலையே பார்க்க முடியல. ஆமாம் தலை, கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு. நீ கொடுக்குறத கிளம்பி போயினே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் தலை. வட்டா தலை. அப்பப்போ வந்து அண்ணா நான் பார்த்துருப்பேன் முத்தே. பார்க்கலாம் தலை. இவனுங்க வேற. ஹலோ டேய், வரியா இல்லையாடா? சொல்கிறா, வந்துனுக்குறேன்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? எவ்வளோ நேரம்டா ஆகும்? வெயிட் ஆஃப் போனா, நான் வந்துனுக்குறேன்டா. ஏய், என்னதான்டா சொல்கிறான்? வர மாதிரி தெரியலடா, கடுப்பேதினுக்குறான். இதே வேலையா போச்சு அவனுக்கு. எருமாடு எவ்வளோ லேட்டா அதில் சாப்பிட்டது எதோ பிடிங்கிச்சு போல. இது ஷார்ட்டை வருது பாரு. உனக்கு எந்த டைம்ல சொன்னா எந்த டைம்ல வரடா? டைம் என்னன்னு தெரியுமா? மணி எங்கடா 5. போய் தொலைஞ்சடி? வந்துட்டான்ல, விடுடா டேய். ஒருத்தனையா எல்லாம் வெயிட் பண்ணுவா. போடாடி, எனக்கே ஒரு நாள் சீக்கிரம் வந்து ரொம்ப சீன் போட்டு சொல்றேன். காதல் சரண் சருக்கு வாங்கியாச்சா இல்லையா? வா மச்சி, வாங்கிக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த 7 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 பேரும் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஒருத்தர் டீம் மேனேஜராக இருக்கார், ஒருத்தர் டீம் லீடராக இருக்கார், ஒருத்தர் டெக்னீஷியனாக இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டூருக்கு பிளான் பண்ணி போகிறாங்க. அந்த டூரில் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. मेरा दर्द भी मेरी यार தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், தாமரை மேலே வாட்ச்மேன். சென்னையில இருந்து வரும். சொல்லுங்க. ஸ்டீஃபன் நேம்ல முந்தானே ரூம் புக் பண்ணிதமே. அப்படிங்களா? வாங்க சார். வாங்கடா. ஐயோ எப்பா முதுகு வலிடா டேய். பரவாயில்லடா, காட்டேஜ் நல்லா தான்டா இருக்கு. எங்கடா நம்ம கூட வந்துச்சு கண்ணாடி பொண்ணு வெள்ளை பண்ணி ஒன்று. ஸ்டீஃபனா சைன் போட போயிருக்கான் மச்சி. ஏய், உடனே கிளம்புங்கடா, சுற்றி பார்க்க போகலாம். டேய், சிகரெட் தூக்கி போடுறா. ஏய் வாடா, எதனா ஒன்று சொல்லினே இருப்பேன். சார் வண்டியில் ஏறு. இவன் தொந்தரனால தாங்கவே முடியலடா. கருணே, கொஞ்சம் தள்ளி உக்காரா உள்ள. என் பக்கத்தில் ஒட்டிக்கியா? ஹலோ யாரு? நானா செம்ம பிஸியாகிறேன், அப்புறமே கால் பண்ணு. இப்போ 3ஆரில் இருக்கிறோம். ஏய் பாட்டா போடுங்களாண்டா. லொகேஷன் பாடுறா, செம தாறுமாறா. ஆமாடா, செம்மையா இவ்வளவு கூட்டமா நிக்கிறாங்க. கீழே குளிச்சிட்டு இருக்காங்க, அதான் இவ்வளவு கூட்டம். ஏய் சரண், ஓவரா பேசாத, அவன் கடுப்பாயிடுவான்.
எப்பா இப்பயே இப்படி டயர்டாக இருக்குது, இதில் வேற உடனே சரக்கு வாங்க போகணும்னு சொல்லுவானுங்க. ஏய் எப்போ பார்த்தாலும் சீரட்டாடா உனக்கு. போகும்போது இதெல்லாம் சொல்லி அனுப்பிடாதே. இங்க தானே புடிடா. பார்த்தாலா டேய் நீ போடாப்பா, நான் இங்கே புடிச்சிட்டேன், வெளியே புடிச்சிட்டு வரேன், போடா நீங்க. இப்ப பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு. அங்க என்ன பண்றான் அவன்? இதோ வர இரு. என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை மச்சி, என்னது அது? ஒன்றும் இல்லை மச்சி, சும்மா. என்னதுடா அது? சொல்றா. இதுவா சரக்கோட எஃபர்ட் மச்சி, ஏய் இது அடுத்த லெவலு. ஏய் என்னடா பண்றீங்க அங்க? ஒண்ணுல வச்சு போடா. இதோ வரேன்டா. சீக்கிரம் வாங்கடா, சரக்கு வாங்க இதோ போகலாம். வரேன். மச்சி, இதெல்லாம் சொல்லிக்காதுண்ணா அவனுக்கிட்ட. என்னடா இது ஒயின் ஷாப் கூட்டமாக இருக்குது. கூட்டமா தான் விட்டுறா போற. நோச்சி ஆட்டா பீரா. எனக்கு ஒரு பீர் மச்சான். எனக்கு ஒரு பீர்டா. எனக்கு ஒரு பீர் போதும் மச்சான். என்னடா இப்போ பார்த்தால பீர் பீர்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே சரக்கு சாப்பிடுவோம். எனக்கு ஓகேடா. 2 ஃபுல்லு ஓகேல. 2 ஃபுல்லா? எனக்கு போதும். உங்களுக்குலாம் என்னடா எப்படி பார்க்குற? என்னடா சகிச்சுக்கிறான்? சரக்கு பத்திரண்டா. ஓகே மச்சி. வாழைப்பழம் வாங்கிக்கடா. ஆமா தின்றதுலே இரு. சரக்கு வாங்கி வந்தாச்சு. இருக்கிற குளிருக்கு எல்லாம் சரக்கு அச்சிட வேண்டியதுதான். எல்லாம் சுத்தி உட்காந்துக்கலாம்டா. ஓகேடா. ஏய் சைட் டிஷ் எங்கடா? உள்ள இருக்குடா. ஐயோ ஃபர்ஸ்ட் அதை போய் எடுத்துட்டு வாடா. லூஸ் மாதிரி உட்காந்துருக்கான். போ. டேய் ஸ்டீஃபனே, நான் கேட்ட சரக்கு எங்கடா? 2 ஃபுல் தான் வந்துக்கிறா. டேய் எல்லாருக்கும் சேர்த்து தான்டா 2 ஃபுல்லு. மொடா குடிக்காரனாடா நீ? ஏதோ விளையாட்டு கேட்க நினைச்சேன் நான். ஸ்டீஃபனே சும்மாலாம் கேட்கலடா, சீரியஸாக தான் கேட்டேன். இங்க யாரும் பரம்பரை குடிக்காரன் கிடையாதுண்ணா. எல்லாம் ஜாலிக்காக தான் குடிக்கிறோம். உன மாதிரி அப்போ பார்த்தாலும் குடியோன்னு இருப்பாங்க. மற்றவன் யாராவது கேட்டானா? நீ மட்டும்தான் 2 ஃபுல்லு உயிரை தின்னுகிற. உனக்கு எதுக்குடா ஸ்டீஃபனு? அவன் தான் வாங்கிட்டு வர சொன்னால வாங்கிட்டு வர வேண்டியதானே? டேய் லூசு மாதிரி பேசாதடா. என்னடா பேசுற? இங்க குடிச்சிட்டு மட்டையாவதுக்காடா வந்திருக்கோம். நாம ஜாலி தானே வந்துக்கிறோம். அவன் கேட்கறான், நீயும் கேட்குற. நீ சொல்றத பார்த்தா அவனும் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டா பரம்பரை குடிக்கார மாதிரி பேசுற. ஏய் விடுங்கடா, எதுக்குடா இப்போ தேவையில்லாம பேசிட்டு. சொல்லிட்டாரியா? மச்சி ஒரு ஃபுல் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபுல் எடுத்து முத்துக்கிட்ட கொடுத்துரு. என்னடா எடுத்து கொடுத்துடலாம்ல? எடுத்து கொடுத்துரு மச்சான் அவனுக்கு. Cheers. மச்சி முத்துக்கு 2 ஃபுல் இல்லைன்னு மூஞ்ச பாத்தியா? பா அவன் மூஞ்ச நான் பார்க்க முடியல. டேய் சரணு ஒரு பேச்சுக்கு சொன்னான்டா, ஒரு ஃபுல் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எப்படா சொல்லுவான்னு காத்துட்டு இருந்தான் பொழுது. ஸ்டீஃபனு நீ சொன்ன மாதிரி அவர் மொடா குடிக்காரன் தான்டா. பேசுங்கடா பேசுங்க. சரணு தமிழ் எதிரா முத்த கலாச்சிட்டு இருக்கீங்க. அவன் நீங்களே தடா குடிக்கிறான். மொத்த எப்பவுமே குடிச்சுதான்டா இருக்கான். குடிக்க மாட்டாரு. டேய் முத்த சொன்ன உனக்கு ஏன் கோவம் வருது? வெங்கி சொல்லு மச்சி. முத்து அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல மச்சான், அதுக்கும் மேல நைட்ல 1 hour தூங்குறானு மச்சான். சும்மாடா சரணே. ஐயோ இதெல்லாம் ஓகே, சரக்கெல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. நைட்டு டின்னர்னு வரும்போது
எப்படி ஷேர் பண்றது? முத்துக்கு தான் பத்தாது. நமக்கெல்லாம் பார்சல் வந்துச்சுடா, முத்துக்கு தான் வந்துட்டு. எங்க வச்சு? லாரியில. போய் சொல்லாத, லாரி எங்க தானே உட்காந்துருக்கேன். என்ன குமரா, முத்துவை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? காமெடியா தெரியுதா? அவன் யார் தெரியும்ல? ஒட்டகம் மாதிரி 6 மாசத்துக்கு தேவையான சாப்பாடை முன்னாடியே சாப்பிட்டு வச்சிருவான். ஐயோ முத்து. முத்து முத்து ஆமா காமெடி. கிரேட்டா முத்து. ஏய் உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படா தெரியுது? ஒத்தா என்னையே கலாய்ச்சினுக்கிறீங்க, அதை நான் கேட்டுன்னு இருக்கணுமா? ஒத்தா தமிழே, ஒத்த உன்னை இங்கேயே அறுத்து போட்டுருண்டவனா? எப்படி இங்கேயே அறுத்து போட்டுருண்டவனா? சரண் செம்ம கல்நகரன், செத்துறாத. வெங்கி நீ, அதாவது நீ என்ன கலாய்கிறியா? ஒத்த சப்ப வேணாடா நீ. 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயினே இருப்ப உன்ன. என்னமோ ஒத்த கட்டி குடிச்சுட்டு ரொம்ப பேசினீரே நீ. ஒத்த இங்கே குத்தி போட்டு போத்த போஸ்ட் போட வெங்கி. உன் மேல செம்ம காண்டாவுது. டேய் குமரா, கேர்ஃபுல். முத்துக்கிட்ட கேர்ஃபுல். உன் காண்டு ஏத்திக்கின்னு என்னோட நீ லார்னு பேசினீர. செத்துடுவ நீ, அப்படியே சிதறாகிடும் உன்னை. ஒத்த யாரு இவங்களாம் என்கிட்ட? பொட்டி பசங்க யாரு இவனுங்க? என்ன கலாச்சாரம் வெட்டினாதான் சரி வரும் போகுது. வச்சிட இருந்தா டேய். இவனுங்க ஒத்த சப்ப பசங்க 4 பேர் ஒரு பீரை 4 மணி நேரமா குச்சினுக்கிற நாய். நீங்க என்ன கலாயிறீங்களா? போனா போட்ட நம்ம பசங்கன்னு பார்த்தா ஒத்தனை என் மேலே ஏறி நிக்கிறீங்களா? உரம்போக்கு நாய்ங்களா? குமரா டே, இவனும் ஒத்த என்ன பேசுறான்டா? செம்ம காண்டாவுடா. டேய் டேய், இருடா மச்சி. என்ன பண்ணலாம்? ஒத்தனை வெட்டி இங்கே போஸ்ட் போயிடலாமா? ஒத்தங்கள ஏய் எங்கடா அவனுங்களாம்? அவனுங்களா எப்பயோ உள்ள ஓட்டானுங்கடா. உள்ளியா ஓட்டானுங்க? இதோ வர இரு, வரேன். ஏஞ்சி போயிட்டா விட்டுருவானா? மச்சி அங்க என்ன கலாய்ச்சிட்டு வந்துட்டு ஒத்த இங்க நிம்மதியா தூங்கினியா? ஒத்தா போ. டைனோசர் முஞ்சி இங்க வாடி. முத்து என்ன நோண்டிட்டு இங்க பள்ளி மாரி ஒழியா மாட்டினாடா சரணு. விளையாட்டு பண்ண முத்து. நான் விளையாட்டு பண்ண சீரியஸா பண்ணு சொல்லுகிறேன் நீ. விளையாட்டு பண்ண முத்து, சீரியஸா தான் பண்ணல முத்து. என்ன ஒத்தா விளையாட்டு பண்ண? ஓ என்ன வச்சு காமெடி பண்ணுவல நீ? பண்ணுப்பா காமெடி. என்ன வச்சு பண்ணு, பண்றா பண்ணு. இவன் காமெடி பண்ணா குத்துவானா, பண்ணலனா குத்துவானா? இந்த யானை எப்படி சமாளிக்கிறது? காமெடிலாம் இல்ல முச்சு. அடி காமெடி, இதுவும் காமெடி. நீ பண்ணுவிய அதே காமெடி. எப்படி? ஆமா சப்போனாங்கடா. எனக்கு தெரியாது முத்து. எப்பா யாரா இங்க மாட்டினோமா? சப்போனா ஓனா இங்கன ஒளிஞ்சுக்கிற வெளிவா? ஒன்றும் இல்லை முத்து, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். காலை கிளம்புறோம்ல, உன் ட்ரெஸ் என்ன எடுத்து வைக்கணுமா? சொல்லு சொல்லு மச்சி சொல்லு. வெளியே வாடா ஓனா. போ மச்சி, நான் வந்துடுறேன். வா. ஆமா போட சொல்லி தானே தடிமாடு மேனேஜரு அவங்க. ஓ நீ இங்க இருக்கிறியா? தமிழ வெளியே வாடா. வரலடா. என்னது வெளியே வரமாட்டியா? நீ வெளியே வந்து வச்சுக்க ஒத்த உன குத்தியே போட்டுருவேன், பாத்துக்கோ. ஒத்த உள்ளந்தே சாவு. முத்து என்னடா நீ ஓவரா போற, நிறுத்திக்கோ. நீ மூட்டு வேலையா பாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ சொன்னா கேட்க சவுண்ட் விட்டுனுக்கிறியா? டேய் ஸ்டீஃபனே, டேய் ஸ்டீஃபனே நில்லுன்றான்ல. ஒத்த சரண் செம்ம காண்டாகிறேன். ஒத்த முச்சிடுவேன். ஒத்த ஸ்டீஃபன் வந்தா ஸ்டீஃபனும் காலி. ஒன்னையும் சொல்றேன்டா.
சொறி விடுவோண்ணா குத்திடுவோண்டா புறம்போக்கு. ஏய் முத்து, என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணுகிற? ஏய் சும்மா தேவையில்லாம இவனுங்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுகிற. உனக்கு என்னடா வந்து உன் வேலையை பார்த்து நீ கிளம்புடா. முடி தானே உட்காந்துருந்தா கிளம்பும் போதே கிளம்புடா. நீ வேலைக்கு ஆகாது முத்து, நீ பண்ணுறது சரியில்லை. என்ன பண்ணுவ? நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. என்ன தப்பு? நீ தேவையெல்லாம் பண்ணுகிற. எதுக்கு இப்போ இவனுங்கெல்லாம் பிடிச்சி நோண்டுங்கிற? உனக்கு காண்டுனா என் மேலே காமி. என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப ஓவரா பண்ணுகிற. ஏய் ஸ்டீஃபனே, அப்படி தான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவ நீ? மச்சான் வந்துடுறா. டேய் நீ லிமிட் மீட்ட வெளியே போ. போடா வெளியே, தயவுசே வெளியே. வேண்டா போனோம், நான்லாம் போக முடியாதுடா, இங்கே தானே இருப்பேன். இவங்களை யார் நம்பி அமைச்சிருக்காங்க? உன்னை நம்பி அமைச்சிருக்காங்க, என்ன நம்பி அமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்றா யாரா பதில் சொல்கிறது? நீ எதாவது பண்ணிட்டு போயிட்டுனா யாரை கேட்பாங்க? என்ன தானே கேட்பாங்க? நீ குடிச்சிட்டு எதாவது பண்ணுப்ப, அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுத்து நிற்கணுமா? நீ வெளியே கிளம்பா, நீ கிளம்பு போ. ஏய் உனக்கு அசிங்கமா இல்ல? அவ்வளோ அசிங்க பார்த்துறாங்க, நின்றுனே இருக்கிற. வாடா போலாம். டேய் நான் ஏன்டா போனோம், நான் இங்கே தான் இருப்பேன். ஏய் அவன் அவ்வளோ அசிங்க பார்த்துறானுங்க, மரமடமே நின்றுட்டு இருக்க. வாடா போலாம். டேய் ஸ்டீஃபனே, போடா வெளியே. ரொம்ப தேங்க்ஸ் டா. டேய் போடா வெளியே போடா. கூட்டு வந்து நல்லா பண்ணிங்க. டேய் ஸ்டீஃபனே, அசிங்க பதில் நீ என்ன வெளியே போடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா. டேய் மச்சி நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? அவனுக்கு கிடக்குறாங்க மயிறு, வா பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஃப்ரீயா விடு. இல்லை மச்சான், செம்ம கண்டு எதிரானுடா. வா மச்சி, அப்படி போய் உக்காரலாம். ஆமா சாயங்காலம் வச்சிருந்தியே இருக்குதா? இருக்குது மச்சி. நானும் புஷ்னு வந்துக்கிறேன். வாடா வாடா வாடா. மச்சி ஒரு நிமிஷம் புரியுதா? சரி மச்சி. மச்சி இது எப்போ செய்யலாம்? பொறுமையாக செய்யலாம்டா. தமிழ் சொல்கிறா. என்னாச்சுன்னு தெரில, ஏதோ கோவத்தில் திட்டேன், கொஞ்சம் அதிகமாகவே திட்டேன். எங்கே போனான்னு வேற தெரில. டைம் வேறு 11 மணி மேலே ஆயிடுச்சு மச்சான். வரியா? நான் இது வேற ஃபாரஸ்ட் ஏரியா, ரொம்ப குளிரும். என்ன பண்ணுவான்னு தெரில, மனசு வேற கஷ்டமாக இருக்குது. போகலாம் வாயேன். சரி வா மச்சி போகலாம். இருடா நாங்களும் வரோம். வரியா? அப்போ எல்லாம் என் பின்னாடி வாங்க. ஏய் அவனுக்கு 2 பேரும் ஃபுல்லாக குடிச்சிருக்கானுடா. எங்கே போயிருக்கானுங்க வேற தெரில. ஏய் என்னடா செம்ம இருட்டா இருக்கு. பார்த்து வாங்கடா. அந்த யானை எங்கே இருக்கோ? டேய் சரண் வாயை முட்டு வாடா. ஏய் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லடா சரண் உனக்கு. ஏய் ஆபீஸர் டென்ஷன் ஆறாருல, பேசாம வாடா. ஏ மச்சி, ஆறுல மொத்தம் ஒன்றா தானே போயிருக்காங்க? ஆமாண்டா மச்சி, நைட் டைமில் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பானுங்க. ஏய் முதல்ல டபுள் மீனிங் பேசுறது நிறுத்துறா. டேய் நரியெல்லாம் உள்ள ஓடுதுடா. ஏய் அது நரி இல்லடா, நாய்டா, நாயே. என் பின்னாடி ஏன்டா வரீங்க? மச்சான் நீ தானடா வர சொன்ன? காமெடி பண்ணுற டைம் ஆடா. தானே வர சொன்னா. ஓகே பாய்ஸ், நான் ஸ்டீவ் கூட போகிறேன், நீங்கள் அங்கே போய் தேடுங்க. அப்படியே ஆகட்டும் ஆஃபீஸர். சொல்லிட்டாரா தடிமாடு மேனேஜரு. தமிழ் வரியா இல்லையாடா? ஏய் இதோ வரேன்டா.
அவனை தேட சொன்னா ஏன் மூஞ்சிலே நான் டார்ச் அடிக்கிற? உன் மூஞ்சி காமி. சொல்லு முக்கா. இந்த டைம்ல எதுக்குடா உனக்கு கண்ணாடி? மெட்ராஸ் சைடா? மெட்ராஸையும் தெரியும்டா. அதுக்குன்னு தெரிய இந்த டைம்ல கூடவா? போட்டுமா வேணாமா? போட்டு தொலை. ஓகே. மச்சி இந்த இடமே சரியில்லடா. டேய் குமாரா, எனக்கு என்னவோ நாளைக்கு காலைல தேடலான்னு தோணுதுடா. எதுக்குடா? இல்லை இந்த டைமில் தான் பேய் பிசாஸ்லாம் சுத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஏய் சும்மா இருங்கடா, அதில் ஒரு மேட்டரே இல்லை. தம்பிகளா, யாரா அது இந்த நேரத்தில்? ஏய் நான் தான் வாட்ச்மேனுப்பா. பகல்லையா உங்களுக்கு தான் தெரிய மாட்டான். இதில் ஸ்ட்ரீட் லைட் வேற இல்லை. எங்கே போய் தொலைச்சானா இந்த காட்டில்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நக்கல் பேச்சு வேற உனக்கு. சரி எங்கே தேடியும் கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது? மச்சி இது வேலைக்கு ஆகாது. ஒன்று பண்ணலாம், நீ அந்த பக்கம் தேடு, நான் அந்த பக்கம் தேடுறேன். மொபைல் வேறு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சப்போஸ் நீ அவனை பார்த்தா ரூமுக்கு கூட்டு போயிடு, நான் பார்த்தா நான் கூட்டு வந்துடுறேன். ஓகே மச்சி, நீ பார்த்து போ. டேய் அந்த வாட்ச்மேனாக இருந்தால் மண்ணில் ஒன்று போடு, பயமுறுத்தி விட்டான்டா அவன். இருடா பார்க்குறேன். நீயா? உள்ளவாடா. அவனுக்குலாம் எங்கடா? ஏய் மச்சான், அவனுக்கு 2 பேரையும் காணோண்டா. ஸ்டீஃபன் தேடி போனான், இப்போ அவனையும் காணோண்டா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். காடா வேற இருக்கு, ஃபோன் நம்பரும் ரீச் ஆகலடா. டைம் வேற 1 o'clock மேலே ஆச்சுடா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. என்னடா பண்ணலாம் சொல்லுங்கடா. காலைல போய் தேடலாமா? காலையில் ஒரு 5-6 மணிக்கா போகணுன்னு வையேன், கண்டுபிடிச்சிடலாம் மச்சி அவனுங்கள. சரி ஓகே மச்சி. ஏன்னா இதுக்கு மேலே போய் தேடுறது வேஸ்ட்ரா. சரி ஓகே மச்சி, காலைல போய் தெரியும். ஏய் சீக்கிரம் வாங்கடா, அவனுக்கு எங்கே போனானுங்கன்னே தெரிலடா. இவ்வளோ நேரம் ஆகியும் வரலடா. ஒருவேளை எதனா பிரச்சனையில் மாட்டிருப்பானுங்களோ? வாங்கடா அடி போய் தரலாம். மச்சி டேய் பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்டா. டேய் ஒன்றுமே புரியலடா, என்னடா நடக்குது இங்கே? மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அவன் எங்கே போயிருக்கானே தெரிலடா. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் இங்கேயும் சுத்தமாக ஃபோனில் டவர் இல்லடா. ச்சே. டேய் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஸ்டீஃபன் எங்கடா இருக்கீங்க? டேய் இருக்கீங்களாடா? எங்கடா போனானுங்க அவனுங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஐயோ ஐயோ எங்கடா போய் தேடுறது? எங்கடா போயிருப்பானுங்க அவனுங்க? டேய் என்னடா இது? டேய் எங்கடா போனீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் ஸ்டீஃபன். அது ஸ்டீஃபன்ரா. அவன் அங்க. ஸ்டீஃபன் டேய் ஸ்டீஃபன் மச்சி எந்திரா டேய் ஸ்டீஃபன் எந்திரா டேய். என்ன பண்றது? மச்சி இது வேலைக்கு ஆகாது. ஒன்று பண்ணலாம், நீ அந்த பக்கம் தேடு, நான் அந்த பக்கம் தேடுறேன். மொபைல் வேறு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சப்போஸ் நீ அவனை பார்த்தா ரூமுக்கு கூட்டு போயிடு, நான் பார்த்தா நான் கூட்டு வந்துடுறேன். ஓகே மச்சி, நீ பார்த்து போ. இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. ரொம்ப தூரம் போயிருப்பானோ? டேய் முத்து, இந்த டைமில் இங்கே என்னடா பண்ணுற? கிளம்பி வாடா, ரூமுக்கு போகலாம். ஐயோ சரி மச்சான், சாரிடா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். போகலாம் வா. சரிடாப்பா, காலைல வேணா உள்ட்டா வாடா, போலாம் ரூமுக்கு. ஸ்டீஃபனே செம்மகானில் இருக்கிறேன், போயிடு. டேய் எவ்வளோ சொல்கிறேன்டா. டேய் என்னடா மதிக்கவே மாட்ற? என்னடா இவ்வளோ கெஞ்சுறேன், வரமாட்டியா? தயவுசெய்து வாடா போகலாம். ஸ்டீஃபனே நீ பண்ணதே போதுடாப்பா, தயவுசெய்து கிளம்புடா நீ. ஸ்டீஃபனே அவன் தான் வரலன்னு சொல்கிறான்ல, மூடின்னு கிளம்புட. அருள் நீ மூடிக்கிட்டு, உன்கிட்ட நான் பேசல. நீ எதுக்கு அவன்கிட்ட பேசினுக்கிற? நீ கிளம்பி போடா ஃபஸ்ட்டுங்கிறது. நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காகவோ இல்லை உன் மேலே பாசம் வச்சா நான் கூப்பிடல. உன்னை கூப்பிட்டு வந்தது நான் தான். இங்கே ஏதாவது பிரச்சனை வச்சுக்கேன், நான் தான் மாட்டுவேன்.
உன் இஷ்டத்துக்கு எதையும் பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் இது பெரிய பிரச்சனை தான் முடியும். உனக்கா ஏஞ்சி வா. எனக்கு என்னை பற்றி தெரியும், நீ கிளம்புடா. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? சாப்பாடு கேட்ட வாங்கி கொடுத்தோம், சர கேட்டுனே இருக்கிற வாங்கி கொடுத்துருந்தாங்கிறோம். தம்மு தண்ணி நீ பார்க்குறதுக்கு தெரு பொறிக்க மாதிரியே இருக்க. பொறிக்கடா நீ. ஏன்டா அப்படி எல்லாரோட உயிரையும் வாங்கினுங்கிற? உனக்கே அறிவில்லை, சோறு தானே சாப்பிட்ற. ஏன்டா இவ்வளோ திட்ட சொரணையெல்லாம் உக்காந்துட்டு இருக்க? உன்னால ஏன் உயிர் போகுதுடா? டேய் உன்னை தானே நான் திட்டுறேன், கொஞ்சமாவது காதில் வாங்குறானான்னு பாரு. டேய் முத்து, எனக்கு என்ன தலையில் தான் என்ன? உன் வாந்தியெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன்டா நாயே. புறம்போக்கு ரியல் லாடு மாதிரி உட்காந்துருக்கிறான் பாரு. போடா டே, இங்கிருந்து போடா. டேய் மூட்டு ஏந்து விளான்ற போடாவான் போடா. உன்னால கண்ட நாய் நான் கேள்வி கேட்குதுடா. உன்ன மாதிரி என்னையும் பொறுக்கி நினைச்சியா? புறம்போக்கு நாயே, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குடா. இதெல்லாம் உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு எங்கேருந்து புரிய போகுது? குடி குடினே இருக்கிற, குடியோன்னுங்கிற. குடிதான் முக்கியமாடா உனக்கு? சோறுலாம் தின்ன மாட்டியா நீ? இல்லை வேற ஏதாவது தின்னிக்கிட்டு இருக்கியா? சொல்லினே இருக்கிற நாய் தம்முன்னு. டேய் டேய் பேசி தொலைடா. சொல்லிக்கிட்டு இருக்க ஊதிக்கிட்டே இருக்க மாட்டேன். டேய் பேசுடா. அல்ல போயிட்டானே இல்லடா அவன். குடிச்சிட்டு எங்கேயாப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், என்னை கூட்டு போய் ஸ்டேஷன்ல கிழிப்பாங்க. நான் யாருக்கிட்டே அடி வாங்கணும், அதான ஆசை. ஸ்டீஃபனு, நீ கத்துறதுக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது. ஸ்டீஃபனு, என்னடா பண்ண முடியும் உன்னால? சீ நாய் மாதிரி கத்தாத. உதாரணம் வேற யார்கிட்ட விட்டுக்க. டேய் போத்தலடா. எந்திரிடா டேய். முத்தே முத்தே டேய். டேய் என்னடா உனக்கு காலியே? முத்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கடா முத்து? அநியாயமா ஸ்டீஃபனை சாவடிச்சிட்டடா பாவி. போடா. காலிலே கவுண்ட் பண்ணுகிறா தம்பி. அநியாயமா ஸ்டீஃபனை சாவடிச்சிட்டடா படு பாவி. வாடா வந்து நீ பண்ண காரியத்தை பாருடா. வாடா டேய்.
ஸ்டீஃபன் என் நண்பன். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையிலையும் என் கூட சப்போர்ட்டாக நின்றவன் இவன் ஒருத்த மட்டும்தான். நான் நிறைய தவறான பாதையில் போகிறத பார்த்து பல நாள் என் மேலே கோவப்பட்டிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வர்றது சகஜமான விஷயம். அதனால் என்ன தான் கோபம் இருந்தாலும் அந்த கோபம் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிடும். அவனுக்கு கோபம் போயிடுச்சு, அதான் மறுபடியும் என்னை தேடி வந்தான். இவனை மாதிரி ஒருத்தனை தான் உயிர் நண்பன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் போனதுக்கு காரணம் எனக்கு இருந்த போதை பழக்கம்தான். இப்போ நான் திருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால என் நண்பன் என்னை திருப்பி வரப்போகிறதில்ல. இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி எனக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில், உங்கள் சுற்றி இருக்கவங்க லைஃப்பில் இப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இதை நான் ஒரு மெசேஜாவோ கருத்தாவோ யாருக்கும் சொல்லலை. ஒரு நண்பனை இருந்தவனுக்கு தான் அந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன்.